உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். மேஷம் ராசியில் ஜனனமானவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னவெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான வருடம் தான் உங்களுக்கு. அதாவது இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் தான். இந்த குரோதி வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அமர்க்களம் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வராங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, தனம், நேத்திரம், குடும்பம், வாக்கு, கல்வி, பொருளாதாரம் இத்தனையும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க, தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். அதே போன்று உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும். அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து வாழை மரம் கட்டணும், மங்கள ஓசை கேட்கணும், ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக குருவுடைய பலன் இல்லாமல் நடக்காது. அப்போ இந்த மேஷம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணம்லாம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இது மாதிரி எதை எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு சாதகமான வருடம். அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கனாக்க, குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கனாக்க, எல்லாத்தையும் விட ஒரு மேன்மையான ஒரு மாதம். இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஜோதிட கணிதம். அதாவது பார்த்திங்கன்னா, குருவும் செவ்வாயும் வந்து இந்த மாதத்தில் வந்து இணையக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா, குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மங்களக்காரகன் செவ்வாய். அப்போ இவங்க வந்து குரு, இவங்க 2 பேரும் உடைய இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுக்கு நடைமுறையிலே வராங்க. ஆகையினால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ 30 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து சனி பகவான் வந்து இந்த 11ஆம் இடத்துக்கு வராங்கல்ல. அப்போ இந்த 11ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த லாபஸ்தானத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து மேன்மேலும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. புதன், சுக்கிரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ஒரு லட்சுமி யோகமாக இருக்காங்க. இப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடகத்தில் வந்து சூரியன். அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திகழ்கின்றது. ஆகையினால இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும், எல்லா விதமான மேன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த நிகழ்வு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எப்பயுமே செய்ய வேண்டியது முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அதாவது இந்த மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் குணமும் உண்டு. எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கட கட கடன்னு செஞ்சுடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் பொருந்தியவர்கள் நீங்க. நீங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்க, முருகப்பெருமான நீங்க வந்து நல்ல முறையில வந்து நீங்க வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பாங்க. முருகப்பெருமான் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு தெய்வமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்க, குரு, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து சேரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இல்லைனாக்க நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்படி இந்த முருகனையும் இந்த செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்வீர்களேயானால், கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.